அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் பச்சை பட்டாணி வச்சு நல்ல ஒரு ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி சுண்டல் தாங்க ரெடி பண்ண போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணி எடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து சீக்கிரமே வெந்து வரும். பாருங்கள், நல்லா ஊறினதை ஒரு குக்கரில் எடுத்து சேர்த்துட்றேன். தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து நிறைய ஊற்ற வேணாம், அந்த தண்ணியோடு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். கொஞ்சமாக நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், ஒரு 3 விசில் இல்லாட்டி ஒரு 4 விசில் விட்டு நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறேங்க. அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் நான் இப்போ வந்து அரைக்க போகிறேங்க. அதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி, 3 தக்காளி, ஒரு சின்ன துண்டாக இஞ்சி, ஒரு 8 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்தாலும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நீங்கள் பழமான தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு அந்த இஞ்சியை வந்து நறுக்கி போட்டுடுறேன் நான். இதை வந்து தண்ணியெலாம் எதுவுமே நம்ம வந்து காட்டக்கூடாது. அதில் ஒரு 4 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துடலாம். நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக ஒரு கன்சிஸ்டன்சி வரைக்கும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த சுண்டலுக்கு இந்த வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு தாங்க செம்ம ஃப்ளேவரே கொடுக்கும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த சுண்டலும் வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்பவும் வேக விடாத, குழைய விடாத, நீங்கள் இந்த அளவுக்கு பதமாக நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துடணும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துடலாம். அதோட சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே உருவி போட்டுடுறேங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சது. நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி தண்ணி மட்டும் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலா நான் எல்லாத்தையும் சேர்த்துற போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா பட்டை, கிராம்பு இது மாதிரிலாம் சேர்த்து நம்ம கரம் மசாலா தூள் அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள். பாருங்கள், மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டி வர வரைக்கும் அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணணும். அந்த வெங்காய தக்காளியில் இருக்க தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வேக வச்சுருந்ததை பச்சை பட்டாணி எடுத்து அந்த தண்ணியோடய நான் வந்து சேர்த்துருக்கேங்க. அந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணலை. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப இதையும் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம வந்து கொதிக்க விடணும். அந்த வெங்காய தக்காளியோடு இந்த பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து அந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கிற வரைக்கும். நான் இதில் உப்பு எதுவுமே போடலை. நம்ம பட்டாணியில் போட்டு வேக வச்ச உப்பே உங்களுக்கு சரியாக இருக்குங்க. அந்த மசாலாலாம் சுண்டி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ எடுத்து எல்லாத்தையும் ஃபைனலாக நான் வந்து பிளேட் பண்ணிடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டாணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த ஆனியன் எடுத்து நான் அது மேலேயே தூவி விட்டுறேன். அப்படியே அதே மாதிரி கேரட்டையும் துருவினிய கேரட்டை எடுத்து நான் அதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மல்லியில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சேர்த்துட்றேன். உங்கள்கிட்ட கார்ன் இருந்தாலும் பொரிச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. என்கிட்ட கார்ன் இல்லை, நான் அதனால் சேர்க்கலை. இதை அப்படியே சூடாக எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த வெங்காயத்தோட கேரட்டோடு எடுத்து சாப்பிடும்போது ஒரு ஈவினிங் டைமில் இது வந்து பிள்ளைங்க கேட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, காரம் அதிகம் இல்லாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.